strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 48 ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அட் சென்ட் வின்சென்ட் சூப்பர் 8 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே. அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை வின் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லிங்க 21 ரன்ஸ் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தான் பீட் பண்ணிட்டாங்க மக்களே. சோ குரூப் 1 இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைச்சோம்னா இந்தியா பங்களாதேஷ் வின் பண்ணதுனால ஆஸ்திரேலியா இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் அடிச்சிட்டாங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்மூத்தா போயிடும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து இங்க ஒரு செக்கை வச்சுட்டாங்க. அண்ட் நிஜமாவே மொத்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானோட வெற்றியை கொண்டாடுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சாம்பியன் டீம். ஒரு முறையும் ஐசிசி டோர்னமெண்ட் நடக்கும்போது அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கப் அடிக்கிறாங்க. அப்படின்னும் போது எப்பா இந்தியா அடிக்கலனாலும் பரவாயில்லப்பா, வேற ஏதாவது ஒரு டீமாவது அடிக்கட்டுமே அப்படின்ற மனநிலைமையில நிறைய மக்கள் இருக்காங்க, டு பி வெரி ஆனஸ்ட் நம்ம இந்தியால. அண்ட் ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எப்ப பார்த்தாலும் கப் அடிக்குது, ஸோ வேற ஏதாவது டீம் அடிக்கட்டுமே சொல்லிட்டு ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா சப்போர்ட்டர்ஸ் கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். அவங்க ஸ்ட்ராங் டீம்னு தெரியும், மாஸ் டீம்னு தெரியும், பட் அவங்களோட ஒரு ஆப்போனன்ட் விளையாடும் போது இவங்க ஆஸ்திரேலியாவை அடிச்சிடக்கூடாதா அப்படிதான் நினைப்பாங்க. அந்த வகையில தான் ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அவங்க கண்ட்ரில அவங்க மக்கள் நிஜமாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, ஆப்கானிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்ல நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியாவை அடிச்சிருக்காங்க. ரெண்டு டீமுமே தாறுமாறு டீமுங்க. ரெண்டு டீம் அடிச்சிருக்காங்க, சான்ஸே கிடையாது. இப்போ செமிஃபைனல் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பிரகாசமா இருக்கு. மீன்வைல் இந்தியா ஆஸ்திரேலியாவை அடிக்கணும், ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அடிக்கணும். சோ இந்த மேட்சை பத்தி நம்ம பேசணும்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் மிச்சல் மார்ஷ், பிட் ஆஃப் சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த சென்ட் வின்சென்ட் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு பிச், புரியுதா உங்களுக்கு? சோ டாஸ் வின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா பேட்டிங் விளையாடி இருக்கணும். ஏன்னா போக போக பிச் ஸ்லோ ஆகும், திரும்பும். பட் அவர் போலிங் எடுத்தது பேக் ஃபயர்ட் ஆயிடுச்சு மக்களே. அண்ட் அட் த சேம் டைம் 148 for 6 போஸ்ட் போனாங்க ஆப்கானிஸ்தான். இட் மைட் நாட் பி a big score, பட் இந்த விக்கெட்ல 150 இஸ் a வெரி வெரி குட் ஸ்கோர் மக்களே. அண்ட் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா தெரியுமா? ஓபனர்ஸ். உங்களுக்கே நல்லா தெரியும் ஆப்கானிஸ்தான்ல ஓபனர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, பட் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்னு சொல்லி அதனால அவங்க ஓபனர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 118 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க 16 ஓவர்ஸ்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா விளையாடி இருக்காங்க பாருங்க. இந்த விக்கெட்ல உங்களுக்கு பயங்கரமான ரன் அடிக்க முடியாது, 9 ரன்ஸ் per ஓவர்லாம் அடிக்க முடியாது. ஆனா டீசென்டா ஆடிட்டு வந்து 118 வரைக்கும் விட்டு 148 அடிக்க வச்சாங்க. அண்ட் குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் ரெண்டு பேருமே சூப்பர் 50 போட்டாங்க. அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட் கமின்ஸ் அனதர் ஹேட்ரிக்குங்க, பேக் டு பேக் ஹேட்ரிக். இந்த மனுஷனா இல்ல ரோபோவான்னு தெரியல, அவர் தொட்டதெல்லாம் மேஜிக்கா வந்து அமைது, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எப்படி அவர் பங்களாதேஷோட அந்த ஹேட்ரிக் எடுத்தார், லாஸ்ட் பால் ஒரு ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்லயும் நடந்துச்சு. ஸோ குடோஸ் டு பேட் கமின்ஸ்ங்க, இஸ் அ லெஜெண்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சான்ஸே கிடையாது, சச் அ ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஆல்சோ இஸ் வெரி ஸ்மார்ட் போலிங் வைஸ். நல்லா அந்த ஹார்ட் லென்த்ல ஸ்லோவர் பால்ஸ் போட்டு விக்கெட்ஸா எடுத்துட்டு இருக்காரு ஆக்சுவலி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜாம்பா சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் ஹேசல்வுட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. மற்ற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டினரியா தான் தெரிஞ்சாங்க. எனக்கு என்ன மிகப்பெரிய ஷாக்கா இருந்ததுன்னா எதுக்கு ஸ்டார்க்கை டிராப் பண்ணணும், டிராப் இந்த சென்ஸ் எதுக்கு அவர் ரெஸ்ட் கொடுக்கணும்? மேபி அவருக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கா? ஓகே, இன்கேஸ் ஸ்டார்க்கு ஏதாவது இன்ஜுரி இருந்தாலும் நீங்க எலிஸை கொண்டு வந்திருக்கலாம். ஆஸ்டன் ஏகர் விளையாடுனது ஒன்றும் பெரிய எஃபெக்டிவா இல்லை இந்த பிச்சில். ஏன்னா அவர் போலிங்கும் ஓகேவா தான் போட்டாரு, ஃபீல்டிங் படுமட்டமா பண்ணாரு. ஃபீல்டிங் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டெஃபினட்டா ஆஸ்திரேலியா இப்படி ஒரு ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் நான் பார்த்ததே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கேட்ச் விட்டுருப்பாங்க. மிஸ்ஃபீல்டு ஒரு 3 மிஸ்ஃபீல்டு. அண்ட் ஆஸ்டன் ஏகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேட் அ வெரி பேட் டே இந்த ஃபீல்டுன்னு தான் சொல்ல முடியும். அவரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோல் விட்டாரு, ஒரு கேட்ச் விட்டாரு. நிஜமா நான் பார்த்த கிரிக்கெட் 1996ல இருந்து நான் பார்க்கறேன், ஆஸ்திரேலியா இவ்வளவு கேவலமா ஃபீல்டிங் பண்ணி இல்ல கேட்ச் விட்டோம் நான் பார்த்தது கிடையாது கைஸ். அண்ட் ஆப்கானிஸ்தான் டு பி வெரி ஆனஸ்ட் பேட்டிங், போலிங், ஃபீல்டிங், கேச்சிங் எல்லாத்திலுமே அவங்களை அவுட் கிளாஸ் பண்ணிட்டாங்க இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி விக்கெட் டஃபா இருக்க போகுது, புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஆப்கானிஸ்தான் கிட்ட சரக்கு இருக்கு. டேவிட் வார்னர் ஹெட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு முகமது நபி இருக்காரு. ஆனா சூப்பரான ஒரு விஷயம், நவீன் உல்லக் வந்து இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் டிராவிஸ் ஹெட் 3வது பால்லே போல்ட் எடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய மொமெண்டம் கொடுத்துச்சு. அப்புறம் மிச்சல் மார்ஷும் டேவிட் வார்னரும் தடவிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நபி வந்து வார்னரை தூக்குனாரு. அண்ட் ஸ்லோவர் பால்ல மிச்சல் மார்ஷ் அவுட் ஆனாரு. தேவர் அண்டர் ட்ரபிள். பட் கிளென் மேக்ஸ்வெல் ஒன்ஸ் அகைன் மக்களே திருப்பி வந்து ஒரு யமனா வந்து நின்னாரு. சூப்பர் நாக் 58 தனியா தொக்கா தெரிஞ்சாரு. அந்த 2023 வேர்ல்ட் கப் பேங்கடையில் அடிச்சாரு பாருங்க, அந்த ஷேட் ஆஃப் மெமரிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. திருப்பியும் மேக்ஸ்வெல் சம்பவம் தான் ஆப்கானிஸ்தானோடன்ற மாதிரி இருந்தது மக்களே. ஆல்மோஸ்ட் புல் பண்ணிருப்பாரு ஆக்சுவலா மேக்ஸ்வெல். பட் சரியான கேட்ச் ஃப்ரம் நூர் அஹமத், அதுதான் கேமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. எப்போ மேக்ஸ்வெல் அவுட் ஆனாரோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உடஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மற்ற எந்த பேட்ஸ்மேனாலே அடாப்ட் பண்ண முடியல.
மேக்ஸ்வெல் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அட்டாக் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவா விளையாடினாரு. அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டாமினேஷன். வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ரஷீத் கான்ஸ் கேப்டன்ஷிப், த வே அவர் போலர்ஸ் ரொட்டேட் பண்ணது. அதாவது விக்கெட் கீப்பரை தவிர கிட்டத்தட்ட எல்லா பிளேயர்ஸ்க்கும் போலிங் கொடுத்தாரு, ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த வகையில குல்தீப் நைபுக்கு கொடுக்கும் போது என்ன நினைச்சாருன்னா, ஓகே இவர் வந்து மேபி அந்த கைண்ட் ஆஃப் ஸ்லோவர் கட்டர்ஸ் எல்லாம் நல்லா போடுறாரு, சோ இவரை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை கண்டினியூ பண்ணாரு. அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அமைஞ்சது. 4 விக்கெட்ஸ்ங்க குல்தீப் நைப். வாய்ப்பே கிடையாது. சும்மா எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த செலிப்ரேஷன்ஸ், இன்னைக்கு விக்கெட்ஸ் எடுத்தாரு, கேட்சஸ் எடுத்தாரு, வாய்ப்பே கிடையாது. அண்ட் நிஜமாக ஆப்கானிஸ்தானோட கேட்சிங் வேற லெவல்ல இருந்ததுங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. நிஜமா சொல்றேன்ல, ஆஸ்திரேலியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங், பேட்டிங், போலிங் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான். சூப்பர் வின், 21 ரன்ஸ் வித்தியாசத்துல. இட்ஸ் a big win, obviously it's a big win. அண்ட் குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓபன் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா கோச்சிங் ஸ்டாஃப்லாம் பார்க்கும்போது ஸ்டன் ஆயிட்டாங்க. ரிக்கி பாண்டிங் கமெண்டேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நோபடி வுட் ஹவ் இமேஜின், ஈவன் ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்கன்னா கூட தட்டு தடுமாறி கிட்ட போய் அடிச்சாங்கடா. பட் இப்படி ஒரு டாமினேஷனை யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். So huge credit to Afghanistan, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. And Australia will be disappointed. இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெருசா பிரஷர் இல்லைனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய பிரஷர் இருக்கு. இன்கேஸ் இந்தியா ஆஸ்திரேலியாவை அடிச்சுட்டா, ஆப்கானிஸ்தான் அங்க பங்களாதேஷ் அடிச்சுட்டா ஆஸ்திரேலியா எலிமினேட் ஆயிடும். சோ இனிமேட் வர மேட்சஸ் எல்லாமே த்ரில்லிங்கா இருக்க போகுது கைஸ். ஐ எம் சோ எக்ஸைட்டட். நீங்களும் கண்டிப்பா எக்ஸைட்டடா இருப்பீங்க. இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா we have to give it to குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான். சூப்பரா விளையாடுனாங்க. ஒரு பக்கம் மேக்ஸ்வெலும் நல்லா விளையாடினார் ஃபார் ஆஸ்திரேலியா, பட் வின் பண்ணியிருந்தா வேற விஷயம். பட் த வே இப்ராஹிம் சத்ரான் அண்ட் குர்பாஸ் அந்த 118 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதாங்க வந்து ஒரு பேஸே கொடுத்துச்சு ஆப்கானிஸ்தானுக்கு இந்த மேட்ச்ல. ஸோ கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் குர்பாஸ்க்கு இப்ராஹிம் சத்ரானுக்கு கொடுப்பேன். So get the bowler of the match கண்டிப்பா வின்னிங் டீம்ல இருந்து லூசிங் டீம்ல நான் கொடுப்பேன் கைஸ். முதல்ல லூசிங் டீம்ல இருந்து பேட் கமின்ஸ் another hat-trick பியூட்டிஃபுல்லா போட்டாரு. சான்ஸே கிடையாது. அவர் வந்து இஸ் a legendங்க. நான் இப்பயே சொல்றேன், நான் எப்பவுமே வந்து பேட் கமின்ஸ் இப்போ எந்த ஒரு ஃபார்மேட்ல பார்த்தாலும் அவர் லெஜெண்ட் மாதிரி தான் பாக்குறேன். அண்ட் வின்னிங் டீம்ல இருந்து குல்பதீன் நைப் ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு, இம்பார்ட்டன்ட் கேச்சஸ் எடுத்தாரு. சோ எத்து bowlers of the match goes to பேட்ரிக் கமின்ஸ் அண்ட் குல்பதீன் நைப். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் கிளென் மேக்ஸ்வெலுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 2 overs போட்டு 12 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. அட் த சேம் டைம் ஃபீல்டிங் நல்லா பண்ணாரு, கேட்ச் எல்லாம் வந்து டிராப் பண்ணாம நல்லா எடுத்தாரு. அட் த சேம் டைம் பேட்டிங்ல கலகிட்டாருங்க. 58 கண்டிப்பா அவர் நின்று இருந்தாருன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. 2-3 ஓவர்லயே முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு பயத்தை காமிச்சாரு ஆப்கானிஸ்தானுக்கு. அண்ட் he had a very good all-round game தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா the all-rounder of the match award goes to கிளென் மேக்ஸ்வெல். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நம்ம 150 கொடுக்கணுங்க. ஏன்னா அந்த கேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து அமைஞ்சது. மேக்ஸ்வெலோட கேட்ச் கொஞ்சம் விட்டு இருந்தாருன்னா அந்த 2023 இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட கேட்ச் விட்டாங்க. அதுக்கு என்ன பலன் அனுபவிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டெஃபினட்டா அந்த கேட்சை 100 விட்டு இருந்தாருன்னா மேக்ஸ்வெல் முடிச்சிருப்பாருங்க. அந்த கேட்ச் தான் டேர்னிங் பாயிண்டே. அதை விட முக்கியமா பெஸ்ட் கேட்ச்னு நான் சொல்லுவேன் இந்த டோர்னமெண்ட்லயே. ஏன்னா சச் a huge விக்கெட்டுங்க அது. ஸோ ஆப்வியஸ்லி அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு நூர் அஹ்மத். சொதப்பல் ஆஃப் த மேட்ச், ஆக்சுவலா சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்க டீம் செலெக்ஷனே ஆஸ்திரேலியா. ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஸ்டார்க்கை வந்து விளையாடலனாலும் பரவாயில்ல, எலிஸ் விளையாடி இருக்கணும். ஸ்டார்க்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ இல்ல ஸ்டார்க் இன்ஜுரியோ அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. நேதன் எலிஸ் வந்து இந்த பிச்சில வந்து ஆகருக்கு பதில் விளையாடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா விக்கெட் டேக்கரா இருந்திருப்பாரு. இட் வுட் ஹவ் பீன் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆப்கானிஸ்தான் டு ஃபேஸ். மேபி அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ணிருக்கலாம். அங்க ஒரு மிகப்பெரிய சொதப்பல் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய சொதப்பல் பண்ணிட்டாங்க. அது இல்லாம அவங்களோட மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர், வேடா இருக்கட்டும், டீம் டேவிடா இருக்கட்டும், நிஜமா டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. முக்கியமா டீம் டேவிட் மிகப்பெரிய சொதப்பலா இந்த சீசன்ல வந்து அமையறாரு. இந்த மேட்ச்லயும் மகா சொதப்பலா வந்து அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா டீம் டேவிட் தான். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி மேக்ஸ்வெலோட கேட்ச் தாங்க, மேக்ஸ்வெலோட விக்கெட் தான். ஏன்னா அந்த டைம்ல மேக்ஸ்வெல் விக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு 150 வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்சுக்கு நம்ம அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டும் கொடுத்துட்டோம். சேம் டைம் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வெல் விக்கெட் தான் சொல்ல போறோம். அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.